ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ க்ரீம். வெறும் 10 நிமிஷத்தில் ரொம்பவும் சூப்பரான ஒரு டெசர்ட்ங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவு நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை. முதல்ல மிக்ஸி ஜாரில் இந்த சர்க்கரையை மட்டும் போட்டு நல்லா ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடி பண்ண சர்க்கரையில் நம்ம முன்னாடியே எடுத்து வச்ச மாம்பழ பீசஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீம், இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் சேர்க்கறதால நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக் வரும். ஃப்ரெஷ் க்ரீம்னால் இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வராது. நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாதி அளவு மட்டும் நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பிளேட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அடுத்த பாதியில் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்ச மாம்பழ பியூரியை சேர்த்துக்கலாம். இதுவும் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. மீதி மாம்பழ பியூரி அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த க்ரீமையும் மேங்கோ பியூரியும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் இல்லைனா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த லேயர்ஸ் வந்து நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு மாம்பழ பியூரியும் க்ரீமும் கலந்த லேயர். செகண்ட் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும். 3வது லேயர் வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச மேங்கோ பியூரி. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்ச லேயரெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் போல் வச்சுருந்து அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சூப்பரான டெசர்ட் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.